ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆர்டிஇ இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்துக்கான அட்மிஷன் இன்று முதல் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எங்கே போயிட்டு அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். rte.admission.tnschool.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது ஆர்டிஇ இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வருஷமாக பார்த்தா செயல்பட்டு வருதுங்க. 2009 முதல் மத்திய மற்றும் மாநில அரசு சார்பில் இந்த ஒரு ஸ்கீம் தமிழகம் முழுவதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் இந்த வருஷம் 2025-26க்கு ஏப்ரல்லே அட்மிஷன் வர வேண்டியது. பட் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யலை அப்படின்ற காரணத்துக்காக தமிழக அரசு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாமல் இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ பாருங்கள் 10வது மந்த் ஆகிடுச்சு. இப்போ மத்திய அரசு நிதி ஒதுக்கிட்டாங்க. அதனால் நாங்கள் ஆர்டிஇ அட்மிஷன் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு சார்பில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்கூலில் உங்கள் குழந்தைய ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு ஆர்டிஇ எலிஜிபிள் ஆகுங்க. புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கான ஆப்ஷன் இந்த வருஷம் கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ஒரு 90% பேர் ஜாயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தா ஸ்கூல் மூலமே அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்த வருஷத்துலேருந்து நார்மலாக எப்படி இருக்குமோ அதேமாரி இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம் அடுத்த வருஷத்துக்கு. பட் இந்த வருஷத்துக்கு ஓப்பனாக ஆன்லைனில் விடலை. ஸோ சம்மந்தப்பட்ட ஸ்கூல் மூலமாகவே அப்ளை பண்ணுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்டிஏ பொறுத்த வரைக்கும் உங்கள் குழந்தையை நீங்கள் எல்கேஜி மற்றும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இலவசமாக பார்த்தா தனியார் பள்ளிகளை சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு தனியார் பள்ளிகளுமே 25% இடஒதுக்கீடு ஆர்டிஐக்கு வழங்குறாங்க. அதுக்கான அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் பே பண்ணிடுறாங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேர்க்கை நடைமுறை ஆர்டிஇ 2009 தமிழ்நாடு ஆர்டிஇ 2011 விதிகளை நடைபெறும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ சேர்க்கை முறை அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாக ஆன்லைன் சேர்க்கை. ஆன்லைன் அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஸ்கூலுக்கு தாங்க, நமக்கு இல்லை. தற்போது குழந்தைகள் நுழைநிலை வகுப்பில் கல்வி பயிலும் அதே பள்ளியில் இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை மேற்கொள்ளப்படும். ஓகே, தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த வருஷம் மட்டும் இப்போ உங்கள் ஸ்கூல், அதாவது உங்கள் குழந்தை எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களோ அதே ஸ்கூலில் உங்களுக்கான இந்த அட்மிஷன் நடைபெறும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஆர்டிக்கான அட்மிஷன் படிக்கிற ஸ்கூலில் நடைபெற போது ஏற்கனவே சேர்க்கப்பட்ட தகுதியான மாணவர்களை ஆர்டிஇ ஒதுக்கீட்டின் கீழ் பதிவு செய்வதற்காக 10 நாள் உங்களுக்கு கால அட்டவணை வழங்கியிருக்கும். இதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். முன்னுரிமை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல ஆதரவற்றோர், அதுக்கப்புறம் HIV-ஆல் பாதிக்கப்பட்டாங்க, மாற்றுத்திறனாளிகள், ஸோ மாற்று பாலினத்தவர், அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர், டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், இவங்களுக்கு முதல்ல நடைபெறும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு நடைபெறும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. முதல் ப்ரியாரிட்டி இவங்க பசங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இதை ஃபில் பண்ண அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு நடைபெறும், ஜென்ரல் நடைபெறும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் உங்கள் குழந்தைய ஒரு ஸ்கூலில் ப்ரைவேட்டில் ஜாயின் பண்ணிட்டீங்க, எல்கேஜி அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆர்டிஇ மூலமாக தகுதி இருக்குது, அவங்களுக்கு ஆர்டிஇயில் கிடைக்குது அப்படின்னா ஆர்டிஇ தகுதியோட மாடம் எந்த கட்டணமும் வசூலிக்கக்கூடாது. ஸோ கட்டணம் வசூலிக்கக்கூடாது. ஏற்கனவே கட்டணம் வசூலிக்கப்பட்டிருந்தால் 7 நாட்களுக்குள்ளே திரும்ப செலுத்த வேண்டும். ஓகே, ஒன்ஸ் உங்கள் குழந்தை ஆர்டிக்கு செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கட்டண ஃபீஸை சம்மந்தப்பட்ட ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இது நிறையா ஸ்கூலில் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றது தெரிய வரல. இது ரொம்பவே பார்த்தா சிக்கலான விஷயம் தான். ஏன்னா கட்டண அமௌண்ட்டை கண்டிப்பாக எந்த ஸ்கூல்லையுமே திருப்பி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படியே கொடுத்தாலும் ஸோ ஃபுல் அமௌண்ட்டை கொடுப்பாங்களா அப்படின்றது டவுட் தான். ஏன்னா கம்மியான அமௌண்ட்டு தான் கொடுப்பாங்க, அது அவங்களுக்கே தெரியும். ஏன்னா ஆர்டிஇ மூலமாக நிறையா ஸ்கூலுக்கு இதுக்கு முன்னாடி நடந்ததை ஆர்டிஇ அட்மிஷனுக்கு இன்னும் நிறைய பெண்டிங்கில் இருக்குது அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் தெரிவித்தாங்க. அந்த வகையில் பார்த்தா அவங்க ஸ்கூல் திரும்பி கொடுக்குறது ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி அமௌண்ட்டை கொடுக்குறாங்க, ஃபுல் அமௌண்ட்டை கொடுக்குறாங்களா இல்லை கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு மீதி கொடுக்குறாங்களான்றத சம்மந்தப்பட்ட ஸ்கூல் தான் பொறுப்பாகும். ஸோ கண்காணிப்பு கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் அந்த மாதிரி கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட்லாம் தெரிவிக்கலாம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட்லாம் ஏற்றுக்கிறாங்க அப்படின்றத தெரிய வரலைங்க. ஸோ இப்போ டைம் டேபிள் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இன்று முதல் 6/10/2025 இன்னைக்கு மாணவர் சேர்க்கை அறிவிப்பு வெளியிடு. எல்லா ஸ்கூல்ல இருந்துமே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் குழந்தைய ப்ரைவேட்டில் ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு கால் வருது. அந்த பேரண்ட்ஸுக்கு பார்த்தா இன்று முதலே கால் பண்ணி இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஆர்டிஇ இருக்குது, எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. நிறையா ஸ்கூல்லேருந்தும் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஸ்கூல்லேருந்தே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க.
ஸ்கூல்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் போயிட்டு ஸ்கூலில் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டுக்கோங்க. 7/10/2025 அன்றைக்கி வந்து பாருங்கள் அந்த ஸ்கூலில் எல்கேஜி மற்றும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எத்தனை பேர் அட்மிஷன் போட்டிருக்காங்க, டோட்டலாகவே அந்த ஸ்கூலில் எத்தனை பேர் அட்மிஷன் போட்டிருக்காங்க அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. அது அன்றைக்கி நடைபெறும். 8/10/2025 அன்றைக்கி வந்து மொத்த மாணவர் எண்ணிக்கையில் 25% இடஒதுக்கீடு எமிஸ் போர்ட்டலில் காட்டுங்க. 25% இடஒதுக்கீட்டில், அதாவது மொத்தமாக வந்து இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா, இந்த வருஷத்தில் 100 பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க எல்கேஜி அப்படின்னா, அந்த 100 பேரில் 25% இடஒதுக்கீடு மொத்தமாக எவ்வளோ பேருக்கு போகுது, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு காட்டணும். 9/10/2025 அன்னைக்கு அந்த 25% இடஒதுக்கீடு யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ, ஸோ தகுதி மாணவர் எல்லாருடைய ஆதார் கார்டுமே எல்லாருக்குமே தகுதி இருக்க எல்லாருக்குமே பண்ணணும். இப்போ 100 பேர் அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 100 பேருமே ஆன்லைனில் அப்டேட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. தகுதி எல்லாருக்குமே நீங்கள் அப்டேட் பண்ணிடணும். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தையை சேர்த்துருக்கீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் என்ன மாதிரி டாக்குமெண்ட்னா, குழந்தையோட ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், வருமான சர்டிஃபிகேட், இருப்பிட சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட், இந்த டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டு கொடுக்க பாருங்கள். ஸோ ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் கூட கொடுத்துட்டு வந்துடுங்க. 9/10/2025 அன்னைக்கு அவங்க ஆன்லைன் மூலமாக ஏற்றிடுவாங்க. அது நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் நிறைய பேர் இன்றைக்கி போய்ட்டு ப்ரௌசிங் சென்டரில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டே இருக்காங்க, ஆர்டிஐ ஓப்பன் ஆச்சா இந்தமாரி. ஸோ ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளை பண்ண முடியாது இந்த வருஷம். டேரெக்டாக ஸ்கூலில் அப்ளை பண்ணுறாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு ஸ்கூலில் கொடுத்துருங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் 10/10/2025 13/10/2025 வரைக்கும் தகுதியற்ற விண்ணப்பதாரர்கள் பட்டியல். இப்போ 100 பேர் தகுதி இருக்குன்னா உங்களுக்கு 100 பேருக்குமே அப்லோட் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் வந்து யார் யாருக்கு தகுதி இருக்குது, யார் யாருக்கு தகுதி இல்லை அப்படின்றதுக்கான பட்டியல் ரெடி பண்ணணும். அதேமாரி ஏதாச்சும் டாக்குமெண்ட் மிஸ் ஆகுது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு திரும்ப வந்து பார்த்தா நீங்கள் டாக்குமெண்ட்டை கொடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 14/10/2025 அன்றைக்கி தகுதி பெற்ற மாணவருடைய இறுதி பட்டியல் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஃபைனல் லிஸ்ட்டு அன்னைக்கு தாங்க வெளியிடுறாங்க. 14/10/2025 அன்னைக்கு உங்கள் குழந்தைய வந்து ஸோ செலக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு 15/10/2025 அன்னைக்கு வந்து தகுதியுடைய மாணவர்களை எம்எஸ் போர்ட்டலில் உள்ளிசி. ஸோ யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ அவங்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே எம்எஸ் போர்ட்டலில் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 16/10/2025 அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, விண்ணப்பங்கள் 25%க்கு மேலே அதிகமாக அப்ளிகேஷன் போகுது. இப்போ 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 60-70 பேருக்கு ஸோ இருக்குது தகுதி இருக்குது அப்படின்னா குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 25% பேரும் குழுக்கள் முறையில் வந்து பார்த்தா தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஃபைனலாக பட்டியலை வந்து 17/10/2025 அன்றைக்கி எம்எஸ் போர்ட்டில் கொடுத்துருவாங்க. 17/10/2025 அன்றைக்கி உங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் ஆர்டியில் இருக்காங்க இல்லை அப்படின்றத தெரிஞ்சிடும். ஓகே. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை ஸ்கூலில் இந்த மாதிரி பண்ண மாட்டுறாங்க அப்படின்னா இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெயில் ஐடி. இந்த மெயிலுக்கு கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க 14417. இதுக்கு நீங்கள் கால் பண்ணி கம்ப்ளைண்ட்டை தாராளமாக ரைஸ் பண்ணலாம். அப்படி ஆர்டியில் செலக்ட் ஆகிட்டு அமௌண்ட்டை திரும்ப தரமாட்டுறாங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா தெரிவிங்க. இந்த வருஷம் மட்டும்தான் இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து 10வது மாதம் ஆயிடுச்சு. ஏன்னா அதிகபட்சமாக வந்து நிறைய பேர் வந்து இந்த முன்கூட்டியே வந்து அட்மிஷன்லாம் போட்டிருப்பீங்க. ஏன்னா ஆர்டிஐ வராது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும், அதனால் முன்கூட்டியே போய் போட்டிருப்பீங்க. அதனால் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சதால் உங்களுக்கு புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கல. ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்கள் குழந்தைய ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கூல்லேயே அவங்களுக்கு ஆர்டிஐக்கு எலிஜிபிள் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன். தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், அதாவது நீங்கள் உங்கள் குழந்தைய ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துருக்கணும். அப்படி ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல்லேயே அட்மிஷன் போடுறாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போய் கொடுங்க. குழுக்கு அடிப்படையில் உங்களுக்கு தகுதியான நபரில் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அது ஸ்கூலை பொறுத்து இருக்குது. ஃபுல் ப்ராசஸ் ஸ்கூல் தான் நடைபெறும். நீங்கள் ஆன்லைன் மூலமாக எதுவும் அப்ளை பண்ண வேண்டாம். அப்ளிகேஷனும் ஓப்பனும் ஆகாது. ஏன்னா ஸ்கூல் மூலமாக தான் அப்ளை பண்ணுறாங்க. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்னு சொன்னீங்க, ஓப்பன் ஆகவே இல்லைன்னு. இதுதான் இப்போதைக்கு உங்களுக்கான நடைமுறை. பேசிக்காக உங்களுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து நார்மலாக எப்படி நடக்குமோ அப்படியே உங்களுக்கு நடக்கும். இந்த வருஷம் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.